ஸ்டாக் மார்க்கெட் மேல போகும்போது கோல்டு கீழ போகும். ஏன்னா கோல்டுல இருக்க பணத்த இன்வெஸ்டர்ஸ் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் கீழ போறப்ப, இதுல இருக்க பணத்த எடுத்து சேஃப் அசெட்டான கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால கோல்டு மேல போகும். குளோபல் ரெசெஷன் வரும்போது கோல்டு மேல போகும். மார்க்கெட் படுத்துரும். குளோபல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஸ்டாக் மார்க்கெட் மேல போகும். கோல்டு கீழ போகும். இந்த இமேஜ கிளியரா பாருங்க. லாஸ்ட் 25 வருஷம் நிஃப்டி, கோல்டு, சில்வர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். கடைசி 25 வருஷத்துல 6 தடவ நிஃப்டிய விடவும் கோல்ட விடவும் சில்வர் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கோல்டு நிஃப்டிய விடவும் சில்வரை விடவும் 7 தடவை அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஆனா நிஃப்டி கோல்ட விடவும் சில்வரை விடவும் 12 தடவை அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. வின்னர் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை ஃபுல்லா பாருங்க. 2009 2010ல இந்த 3 அசெட்டுமே நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 2015ல 3 அசெட்டும் கீழே நெகட்டிவ்ல போயிருக்கு. 2008ல பாத்தீங்கன்னா கோல்டு ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு. நிஃப்டி கிராஷ் ஆயிருக்கு. 2013 14ல நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் கீழே விழுந்திருக்கு. நிஃப்டி ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு. இதை பார்க்கும்போது கோல்டு ஒரு பக்கமும் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பக்கம் போகல. ரெண்டுமே சேர்ந்து கூட நிறைய தடவை ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு. எல்லா அசட்டும் ஒரு டைம்ல மேலேயும் போயிருக்கு, ஒரு டைம்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்கு. ஒன்னு பாசிட்டிவா இன்னொன்னு நெகட்டிவாவும் போயிருக்கு. இதை எதுக்காக சொல்றேன்னா, கோல்டு சில்வரை மார்க்கெட் கீழே விழுகிறப்ப ஹெட்ஜுக்காக யூஸ் பண்றதை தவிர்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்சிடர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கம்பேரிசனை காமிச்சேன்.